ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் வித் மீ கலப்பைக்காரன். இன்னைக்கு வந்து ஃபார்ம் அப்டேட் அண்ட் சேனல் அப்டேட் ரெண்டு விஷயங்க. ஃபார்ம் அப்டேட்டில் வந்து ஃபார்ம் அப்டேட்டு கொஞ்சம் பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஃபார்ம் வீடியோஸ் போடுறதே ஏன் குறைச்சிட்டேன்னா அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை அந்த வீடியோஸ்க்கு, அதனால குறைச்சிட்டேன். இன்றைக்கி போட்டிருக்க வீடியோலையும் வந்து ஒரு சம்மரி மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அதில் இருக்க எந்த ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக தெரியணுன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து அதை ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு போல் போடுவோம். அந்த போல்ல எத்தனை பேர் அதை அந்த வீடியோவை பார்க்க விரும்புகிறாங்கிறத பொறுத்து அடுத்தது இவர் வந்து யாரு, சீக்கிரம் இவரை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வரும். இவர் வந்து நம்மளோட அடுத்த லெட்டரில் 1/10. ஸோ அதுக்கப்புறம் வந்து சேனல் அப்டேட்னு ஒரு பார்ட் இருக்குது. அதில் வந்து சேனலில் ரொம்ப நாளாக இந்த மெம்பர்ஷிப் ஆப்ஷன் ஆன் பண்ணுன்னு சொல்லி யூடியூப்லேருந்து மெயில் வந்துட்டே இருந்தது. அதுக்கான ஒரு சரியான சந்தர்ப்பம் வந்ததுனால இப்போ நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோவோட கண்டென்ட். வித்தவுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபார்ம் அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்ப்போம் வாங்க. இதுக்கப்புறம் வீடியோ செல்ஃபியில் இருந்து பாயிண்ட் அண்ட் ஷூட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ நம்ம தோட்டத்தில் ஆடு வரப்போகுது. அதுக்கு போட்டிருக்க அகத்தி வேலியோரம் பார்த்திங்கன்னா பூரா அகத்தி போட்டிருக்குறோம். இந்த கடைசிலையும் போட்டிருக்குறோம், அகத்தி போட்டிருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் போட்டிருக்குறோம். எல்லாமே நல்ல உயரம் வந்துருச்சு. தண்ணி விடுறது நிறுத்திட்டோம், இன்னும் உயரம் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஆடு வரும்போது கச்சிதமாக நமக்கு அகத்தி ஃபீட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளி சும்மா ட்ரையலுக்கு போட்டிருந்தோம். ஒரு 5-6 கன்று போட்டிருந்தோம். அதில் 3 பிடிச்சி நிற்கிது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பழம் விட்டுருக்குது. ஏகப்பட்ட பழம் வந்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு தேவைக்காக சில காய்கறிகள் போட்டிருக்கிறோம். வெண்டைக்காய், தக்காளி, அப்புறம் வெங்காயம். இதெல்லாம் வீட்டு தேவைக்காக ஒரு சின்ன செக்ஷனு. இங்கே கத்திரிக்காய். அதுக்கப்புறம் அத்திச்செடி பாருங்க, எல்லாம் உயரம் வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் உயரம் வந்ததுக்கப்புறம் அதில் பிஞ்சு விட ஆரம்பிச்சிடலாம். கேமரா ஆங்கிள் சேக்கியே இருக்கிறதுக்கு சாரி, மொபைல் ஃபோனில் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் எப்பவும். இந்த செடிக்கு வந்து வேர்ப்புழு தாக்கம் இருந்தது. இலையெல்லாம் கொட்டி திருப்பி முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பாருங்கள், ஒரு நல்ல ரெடியான செடி. இந்த செடியில் பிஞ்சு வந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் முழு வளர்ச்சி வர்ற வரைக்கும் பிஞ்சை நாங்கள் ஒடிச்சு விடணும். இந்த பாருங்கள், பிஞ்சு ஒடிச்சு விட்டுட்டு தான் இருக்கணும். காய் பிடிக்க விடக்கூடாதுங்க. இங்கே ஒன்று இருக்குது பாருங்க, அதுவும் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அத்திச்செடி வந்து பார்க்கும்போது ஏன் சிலது ரொம்ப பெருசாக இருக்குது, சிலது குட்டியாக இருக்குன்னா அதுக்கு காரணம் சிகப்பியத்தான் சொல்லணும். குறுக்க மறுக்க ஓடி நிறையா செடி ஒடிச்சு விட்ட பெருமை அவங்களுக்கு தான் சாரும். ஹைட்டு கம்மியாக இருக்க செடி எல்லாம் செடியில் சிலது வேர்ப்புழு தாக்கம். இந்த செடியெல்லாம் வந்து சிகப்பி உடச்சி விட்டது. ஸோ நாய்களால் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இதெல்லாம் சிகப்பி உடச்சி விட்டுது, திருப்பி முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு வேப்ப மரம் வேறு வந்துருக்குது, விட்டுருக்குறோம். ஏன்னா நமக்கு இயற்கை பூச்சி வரட்டி வேணும்னா வேப்ப இலைகள் வேணும். ஆக்சுவலாக தேக்கு கொஞ்சம் நட்டுருக்குறோம். வேப்ப மரம் அந்த சைடு கொஞ்சம் செடியெல்லாம் விட்டுருக்குறோம். இப்போ பாருங்க, வெளியே காய் பிடிக்காமல் எல்லாமே வளர விடாமல் பிடிங்கி ஒன்றுங்க. அப்பப்போ இது எப்போ வரைக்கும்னா அந்த செடி ஃபுல் க்ரோத் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் காய் பிடிக்க விடக்கூடாது. இது ஒரு ப்ராசஸாக கொஞ்சம் பண்ண வேண்டி இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் களை எடுக்கிற வேலை பூரா பவர் வீடர் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இது எலுமிச்சங்காடு, எலுமிச்சம் செடி எல்லாமே 1 வயசு கன்று நட்டுருக்குறோம். இன்னொரு 2.5 வருஷம் கழித்து தான் காய் அதுலேருந்து எதிர்பார்க்கலாம். நல்லா தூர் பிடிச்சி நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது, நல்லா வந்துட்டுருக்குது. இதுக்கு வந்து ட்ரிப்பு இரிகேஷன் போட்டிருக்குறோம். இந்த பாருங்கள், இந்த பக்கம் அந்த குறும்பி உலட்டி விட்டாப்ப அதில் வந்து இந்த பக்கம் திரும்பிடுச்சு. செடிக்கு தண்ணி போகாமல் சேத்துல போயிட்டுருந்து.
நாய்கள் வந்து தண்ணி விடும்போது ஓவர் குஷியாகி ட்ரிப்பு ஓசு கூடையெல்லாம் விளாண்டுருவானுங்க. அதோட வேணா தான் இது அந்த ஒரு செடிக்கு மட்டும் பிரிஞ்சு இருந்தது. எலுமிச்சங்காட்டிலையும் கொஞ்சம் காய்கறிகள் போட்டிருக்கிறோம். அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டு 25 தூண் போட்டிருக்கிறோம் இல்லையா, எல்லாத்துலேயும் மேலே வந்துருச்சு. அந்த பில்லர் செட்டப்பில் அப்படியே மரமாட்ட மேலே வந்துருக்கு பாரு. இதுக்கு தான் அந்த பில்லர் செட்டப் வைக்கிறோம். இது 20 வருஷம் இருக்குங்கனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பில்லர் செட்டப்பை போட்டாச்சு. இதுக்கும் ட்ரிப் இரிகேஷன் தான். இவனுக்கு எல்லாம் இன்றைக்கி தான் குளிப்பாட்டி இருக்கிறான், அதனால் கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கானுங்க. தேனு இல்லை நான் சொன்னேன் இல்லையா, இந்த தூண் மேலே அந்த ஓட்டை வெளியே வரும்னு வந்திருக்கு பாருங்க. ஒரு சைடு மட்டும்தான் வரணும், அது அந்த சைடு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி திருப்பி கண் வந்துக்கிட்டு இருக்குது. இதில் பாருங்கள் 4 சைடும் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பாருங்க குறுக்க ஃபென்ஸ் போட்டாச்சு. இது எதுக்குன்னா நாய்கள் வந்து இந்த இடத்துல மட்டும் ஓடுறதுக்காக குறுக்க ஒரு ஃபென்ஸு போட்டு பிரித்து விட்டாச்சு. இந்த பக்கம் ஆட்டு ஷெட்டு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஆடு தான் முதல்ல வைக்கிறதா இருந்தது, அதுக்குள்ளே மாடு வந்துருச்சு. ஃபீடுக்கு தண்ணிக்கு தொட்டி. இது வந்து தார்பாய் எதுக்குன்னா மழை காலத்தில் சைடில் போட்டு விட்டோம்னா வச்சுக்கிறதுக்கு. மாடு வந்ததுனால தீவன பயிர் போட்டிருக்கிறோம். பார்த்திங்கன்னா மலம்பில்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இடையில மொச்சை செடி முன்னாடி நாங்கள் பயிர் பண்ணது வந்திருக்குது, அது பிடுங்கி விட்டு நட்டு வளர்ந்துட்டுருக்குது. அப்புறம் இங்கே வந்து கோஎஸ்எஃப் 31ன்னு சொல்லி தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியுடைய சோள பயிர். இது வந்து தீவனத்துக்குன்னே பண்ணுறது. மல்டி இயர் கிராப்பு, வெட்ட வளர்ந்துட்டுருக்கும். 3-4 வருஷத்துக்கு சோளத்துக்கு பிரச்சனையே கிடையாது. இது போட்டிருக்கிறோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கருக்கு போட்டிருக்கிறோம் சோளம். அப்புறம் ஒரு மாமரம் வச்சுருக்குறோம். பார்த்திங்கன்னா இதில் பூரா வந்து கோஎஸ்எஃப் 31 நல்லா முளைச்சிருக்குது. அது டிஎன்ஏயூவில் வாங்குறதுல நம்பிக்கையாக நான் ஏன் வாங்குவேன்னு சொல்லுவேன்னா, முளைப்பு திறன் முக்கால்வாசி எல்லா விதைகளுமே வந்து ஃபெயிலியர் இல்லாமல் வளர்ந்துருது. ப்ரைவேட்டாக வாங்கும்போது விதைகள் வந்து எல்லாமே முளைச்சிருதானா சந்தேகம்தான். அவங்க ஒழுங்காக விதை நேர்த்தி பண்ணுறாங்க டிஎன்ஏயூவில். ஸோ அடுத்த பிக்கு செட்டப் வந்து சிறுவடை கோழிக்கு தான். ஷெட்டுக்குள்ளே வந்துருக்குறோம். பாருங்க எல்லாம் நிழலில் மேயிறானுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த செட்டப் போட்டிருக்குறோங்க. இதை தாண்டி சிறுவடை அதிகமாக பறக்குங்கிறனால பறக்காதவன்னா வச்சுருக்குறோம் இதுக்குள்ளே மேயிற மாதிரி. இதுக்குள்ளே அங்கங்கே எலுமிச்சை செடி எல்லாம் போட்டிருக்குறோம். எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இதுவும் பசுமையாயிரும். இதுக்குள்ளேயே கொஞ்சம் மசாலா அது இதெல்லாம் லைட்டாக போட்டு விட்டு ஸ்ப்ரிங்க்லர் போட்டோன்னா இது நல்ல பசுமையாயிரும் இந்த இடம். இதெல்லாம் எலுமிச்சை. இப்போ ஒரு 15-16 முட்டை வச்சு அடவை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பசங்க எல்லாருமே மேஜராக இந்த வெள்ளை சேவல் தவிர மிச்சதெல்லாம் இந்த அடை இருந்தவங்களோட பசங்க தான். இது இந்த 2 குட்டி உருப்படி இந்த வெள்ளை சேவலுக்கு பிறந்தது. அந்த சேவல், அந்த கோழி, இன்னொரு சேவல், இதெல்லாம் வந்து அந்த சிவப்பு சேவலுக்கு பிறந்தது. அந்த சிவப்பு சேவல் வந்து இது வந்து சீக்கு வந்து இறந்துடுச்சு. இப்போ இவனுக்கு தான் இன்னும் கொஞ்சம் கோழி ஆட் பண்ணணும். உனக்கு மேயறத்தை பார்த்திங்கன்னா உள்ளே இது போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா மேலே வந்து மீன் வலை, அப்புறம் டைமண்ட் ஃபென்சிங் சைடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-5.5 அடி வரைக்கும் அதுக்கு பச்சை வலையும் போட்டிருக்குது. ஸோ இதுக்குள்ளே நீட்டாக பறந்துக்கலாம். நம்ம மேய்க்கணும்னு அவசியம் இல்லை, இதுக்குள்ளே நல்லா செட் ஆயிடுவாங்க. ஸோ அப்டேட் பார்ட் 1. இந்த க்யூட்டான கண்ணுக்குட்டி இவங்க மட்டும் வரல, இவங்க அம்மாவும் வந்துட்டாங்க. நமக்கு வால்பாறையில் தோட்டம் இருக்குது. அங்கே தோட்டத்தில் புலி நடமாட்டம் அதிகமானதுனால திடீர்னு இங்கே மாற்றிட்டாங்க. இதுக்கு தீவனம் எதுவுமே ரெடி பண்ணலை, அதுக்கு டைம் கொடுங்கன்னா அதுக்குள்ளே மாற்றிட்டாங்க. இவரெலாம் வரும்போது ரொம்ப வீக்காக இருந்தார். அங்கே தோட்டத்தில் நல்லாவும் மெயின்டைன் பண்ணல. சரி இவர் சீக்கிரம் வந்தது அட்லீஸ்ட்டு நல்லதாக போச்சு இவர் ரெடி பண்ணுறதுக்குன்ட்டு நினச்சிக்கிட்டோம். பட் இவங்கனால தான் உண்ணி மிச்ச நாய்களுக்கு வந்து வேல்பாரிக்கு உண்ணி காய்ச்சல், ரவுடி இன்ஃபெக்ட் ஆனது, எல்லா நாய்களும் இன்ஃபெக்ட் ஆனது எல்லாமே
இவர் இப்போ நல்லா இருக்கிறாரு. மாடு இவங்க தான் அந்த கண்ணுக்குட்டியோட அம்மா, பால் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இவங்களும் ரொம்ப வீக்காக வந்தாங்க, இங்கே வந்து ரெடி ஆகிட்டாங்க. இவங்களும் காஞ்ச தட்டையெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, பச்சை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நம்ம கூட பழக்கம் இல்லைங்கனால நகர்ந்து போகிறாங்க. நானும் ரொம்ப இன்ட்ரூட் பண்ணுறது கிடையாது. அடுத்த பெரிய அப்டேட்டு இன்னொன்று இருக்குது. இந்த பெருவடைகளுக்கு ஒரு ஷெட்டு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் பெருவடை மேயருக்கு இங்கே வேலி போட்டாச்சு, தென்னந்தோப்புக்குள்ளே மேய்வாங்க. பெருவடை ஷெட்டு கிட்டத்தட்ட அந்த சிறுவடை ஷெட்டு மாதிரியே தான். பார்த்திங்கன்னா அந்த லைட் பல்பு எல்லாமே போட்டு குளிர் காலத்துக்கு எல்லாம் போட்டு பக்காவே ரெடி பண்ணியிருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டு. இதில் வந்து ஆக்சுவலாக நான் இந்த முடிவு எடுத்ததுக்கு வந்து சில கசப்பான அனுபவங்கள் தான் காரணம். வந்து என்னென்னா, இருங்க, கொம்பன் இருக்கிறார் இங்கே பக்கத்தில், அவனை நாளை கொண்டு வரும். ஸோ என்ன ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னா வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு நான் வந்து இத்தனை நாளாக வந்து அவங்க நாய் பற்றி நிறைய கேள்விகள், அவங்க நாய்க்கு இதாச்சு அதாச்சுன்னு சொல்லி நமக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ வரும்போது நம்ம ஹெல்ப்பு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட்டு சமீப காலமாக என்னாச்சுன்னா, நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஹெல்ப் கேட்டவங்க நம்ம மேலேயே கோவப்படுறாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க நாய் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பேரண்ட்ஸ் இன்ஃபோ தெரியாமல் அடல்ட்டாக அடாப்ட் பண்ணிட்டு வந்துட்டு, அந்த நாயை நான் மேட் பண்ணி கமர்ஷியலாக நான் குட்டி எடுக்கலாமான்னு சொல்லும்போது, நான் வந்து பேரண்ட்டு தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் கமர்ஷியல் ப்ரீடிங்குன்னு உடனே போயிட முடியாதுங்க, குட்டிகள் வந்து எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தான் பண்ண முடியும் அப்படின்லாம் நம்ம சொல்லும்போது அதை அவங்க தப்பாக எடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து எனக்கு பிடிக்காத கேள்வி பல பேர் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா, என் நாய் எப்படி இருக்குது, இது ஒரிஜினல் கோம்பை தானா? இந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல விருப்பப்படுறதே கிடையாதுங்க. ஏன்னா பதில் சொல்லி அதில் ஏதாவது எனக்கு வந்து அந்த நாயில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு பட்டு நான் அதை சொல்லும்போது வளர்த்துறவங்க அதனால் வருத்தப்பட்டு அந்த நாயை ஒழுங்காக கவனிக்காமல் போகிறது, இல்லை நம்ம மேலே கோவப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு தான் நான் அதை சொல்கிறதே கிடையாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து இது ஒரிஜினல் கோம்பை தானா, நீங்கள் எடுக்க போகிற குட்டிகளுக்கு கூட அதை கேட்குறீங்க. அதுக்கும் நான் கமெண்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனையாகுதுன்னா, அது எந்த ப்ரீடரோட குட்டியோ அவருக்கு இந்த செய்தி போகும்போது அவங்க வந்து என்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க. அப்போ நான் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் மிச்சவங்களுக்கு உதவ போய் எனக்கு அது பிரச்சனையாக வருது பாருங்கள். அதனால் இனிமேல் வந்து அதே மாதிரி இந்த மருத்துவ ஆலோசனைகள் நான் பொதுவாகவே எல்லார்ட்டையும் சொல்கிறது, தயவு செஞ்சு வெட்டினேரியன்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா நான் போடுறதால என்னோடய அனுபவ பதிவு தான், அதை வச்சுட்டு நான் டக்குன்னு நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நீங்கள் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக தான். இருந்தாலும் அதுவும் நிறைய கேட்குறீங்க. எனக்கு அதில் எப்போவுமே சொல்லும்போது பயமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நம்ம அனுபவத்தை சொல்கிறோம், பட் இருக்கிறது வேறு வியாதியாக இருந்தால் அது நாயோட உயிருக்கே ஆபத்தாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இது யாருமே வந்து கேள்வி கேட்குறவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம பதில் சொல்லாமல் அவாய்ட் பண்ணோம்னா, இவன் என்ன இப்படி பண்ணுறான், இவன் சேனலெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் நமக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான், திமிர் பிடிச்சிருக்கிறான்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ வேறு ஒரு இதுக்கு மாறியாச்சு. என்னென்னா, ரொம்ப நாளாக யூடியூப்பில் வந்து இந்த மெம்பர்ஷிப்புங்கிறத யூஸ் பண்ணுன்னு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம அட்வைஸ் பண்ண ஒருத்தர் அவராக தவறாக எடுத்துக்கிட்டு நம்மளை பற்றி தப்பாக சோஷியல் மீடியாவில் போட்டதுக்கு அப்புறமா இதே யூடியூப்பில் வந்து மெயில் வந்து நீ மெம்பர்ஷிப்பு ஆரம்பின்னு சொல்லும்போது, சரி ரைட்டு ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். மெம்பர்ஷிப்புங்கிற ஆப்ஷனு அதில் வந்து 2 டைப் இருக்குதுங்க. 2லேயும் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் ஸ்ட்ரீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை தான் வந்து 2 எனேபிள் பண்ணி விட்ருக்கேன். அது என்னென்னா, மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மாதத்துக்கு ஒருக்கா அவங்க டிசைட் பண்ணுற டேட்டு எல்லாத்தையும் வச்சு லைவ் ஸ்ட்ரீம் ஒன்று ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, 2வது டியரில் இருக்கவங்களுக்கு மெம்பர்ஸ் ஒன்லி ஸ்பெஷல் வீடியோவும் இருக்கும். அதை பற்றி இன்னும் ஃபர்தராக நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு
பார்க்குறதுக்கு நல்ல பல விஷயங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் அதே சமயம் என்டர்டெய்னிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் மெம்பர்ஷிப் பற்றியும் ஒரு மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன், அதை பாருங்கள். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஏன் வந்து இந்த மெம்பர்ஷிப்புக்குள்ளே சில விஷயங்கள் வச்சுருக்கேங்கிறதுக்கான காரணத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் சுவாரஸ்யமான வீடியோஸ் வந்துட்டுருக்கு. இப்போ ஃபார்மில் வந்து நீங்களே பார்க்கும்போது நிறைய ஒர்க் இன்வால்வ் ஆகிறதுனால தான் கொஞ்சம் வீடியோஸ் டிலே ஆகுது. பட் எல்லாமே நல்ல ரிசல்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஃபார்ம் ஓரளவுக்கு வளர சேனலில் நீங்கள் பார்க்க எப்படி வந்து ஒரு ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். So see you guys with another interesting video. Until then, bye from myself, Ramanathan. Bye guys.